விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நண்பா, இன்றைக்கி நம்ம 5050D புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இது இப்போ 2024 பிப்ரவரி மாதத்தில் இந்த 5050D புது மாடல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த மாடலுக்கும் இதுக்கும் இப்போ என்ன புதுசாக என்ன ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, அவங்க கொண்டு வந்திருக்க சேஞ்சஸ் நமக்கு உபயோகமாக இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்கலாங்க. ஜான் டீர் ஃபேன்ஸாக இருக்கட்டுங்க, இல்லை ஜான் டீர் எடுக்க போகிறவங்களா இருக்கட்டுங்க, இல்லை அதர் டிராக்டர் வச்சுருக்க காம்படிட்டர் வண்டி வச்சுருக்கிறவங்களா கூட இருக்கட்டுங்க, 50 HP கேட்டகரியில் இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க நண்பா. வீடியோ முழுசாக பாருங்கள், ஏன்னா இதுக்கு நிறைய தகவல்கள் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டீசல் கூலர் கொடுத்துருக்காங்க. இதில் புது மாடல் 2024 இப்போ வந்த மாடலில் இப்போ டீசல் கூலர் வருதுங்க. இதுக்கு முன்னாடி இருந்த மாடலையுமே டீசல் கூலர் வருது, அது ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில். அடுத்தது ஃபஸ்ட்டு இந்த மாடல் 5050D ஒரே மாதிரி இருக்காங்க, எந்த மாற்றம் கிடையாது. என்னென்ன மாடல் வித்தியாசம் கொண்டு வந்திருக்காங்க மட்டும் ரொம்ப ஷார்ட்டாக சொல்ல போகிற பாருங்க. இது என்னென்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். கியர் ப்ரோ V1 வருதுங்களா, இது ஃபுல்லாகவே 2024 பிப்ரவரி மாதம் பிப்ரவரி 14 அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சுங்க இந்த மாடலில். இதில் இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த 2023 இருந்த மாடலுக்கும் 2024 இருக்கக்கூடிய மாடலுக்கு என்ன வித்தியாசம் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டேரிங் இது லேட்டஸ்ட் மாடலு இந்த மாதிரி கொண்டாந்துருக்காங்க. ஸ்டேரிங் பாருங்கள், ரொம்ப நல்லா ஸ்டைலாகவும் கொடுத்துருக்காங்க. அதோட அவுட்டர் டயா கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க, நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். கியரில் ABC ரிவர்ஸ் 4 மாடலுக்கு வந்துருக்காங்க. ABC ரிவர்ஸ் மொத்தம் 4 கியர் இருக்குங்க. இதுக்கு முன்னாடி இருந்த கியரில் AB ரிவர்ஸ் 3 தான் இருக்கும். இதில் ABC ரிவர்ஸ்ன்னு சொல்லி 3 லெஃப்ட் சைடு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த சைடு பாருங்கள் 1 2 3 4 4 கியர் தான். இந்த எப்பவும் போல தான் இருக்குது. ஃப்ளோர் மேட்டு, இது மேட் ஒன்று போட்டிருக்காங்க, இது ஒன்று. அடுத்தது இங்கே பாருங்கள், டீசல் ஃபில்ட்ரு 2 பிரைமரி ஃபில்ட்ரு, செகண்டரி ஃபில்ட்ரு 2 ஃபில்ட்ரு வருங்க. அது ஒரே இதாக பண்ணிட்டாங்க பாருங்கள். 2 ஃபில்டராக வருது, இது ஒரே ஃபில்டராக பண்ணிட்டாங்க. அடுத்தது இந்த லிவர் இருக்குது பார்த்தீங்களா, லிவர் பிடிஓ நம்ம இண்டிபெண்டன்ட் பிடிஓ லிவர். இது பிடிஓ யூஸ் பண்ணுற லிவர் ரொம்ப ஹைட் கம்மியாக இருந்தது. அதை இப்போ நல்லா டிரைவருக்கு கம்ஃபர்டபுளாக போடுற மாதிரி கொஞ்சம் ஹைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்க நண்பா, இதில் 14.928 சைஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி 15.928 அப்படிங்கிற டயரும் ஆப்ஷன்லாம் வாங்கிக்கலாங்க. முன்னாடி 6.16 சைஸ் கொடுத்துருக்காங்க. ஜேகே டயர் வாங்கும்போது இங்கே பாருங்கள், இந்த கட் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. டயர் ஆஃப் கண்டிஷன் வரைக்கும் பாதி, இந்த அரை கண்டிஷன் வரைக்கும் இந்த அகலம் கம்மியாகும். அரை கண்டிஷன் தேஞ்சதுக்கப்புறம் இதோட அகலம் அதிகமாக மாறும்போது இதோட டெப்த்து இதோட அந்த கிரிப் நல்லா கிடைக்குங்க. அதுக்காக தான் இந்த மாடல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரொம்ப அடுத்தது இப்போ டிராக்டரோட இதில் நம்ம பிராண்டில் மட்டும் பாருங்கள், இப்போ 14.928 அப்படிங்கிற சைஸ் இருந்ததுங்க. 50 HP கேட்டகரியில் போட்டால் 14.928 போடுவோம், இல்லைன்னா 16.928 அப்படிங்கிற சைஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ புதுசாக 15.928 அப்படிங்கிற டயர் நம்ம 5050D லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், இதில் பாருங்கள் ஸ்பீடு ரேஷியோ மாறி வருங்க. இப்போ A ஃபஸ்ட்டு, A செகண்டு, அப்புறம் A தேர்டு வராது, அப்புறம் A4 இப்படி வராதுங்க. அது கியர் மாறி வருங்க. A ஃபஸ்ட்டு, A செகண்டு, அப்புறம் அதுக்கடுத்தது B ஃபஸ்ட்டு, இந்த மாதிரி சம்திங் இந்த மாதிரி மாறி வருங்க. அது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா அது கிளியரான ஷார்ட் பாருங்கள். அதை அப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், இதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நண்பா. பாருங்கள், இது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், அப்போ தான் நம்ம புரியும். இந்த மெயினாக இங்கே பாருங்கள், இந்த டிராக்டர் மெயினாக ABC கியர் பாக்ஸ் கொண்டாந்து எதுக்காக கொண்டாந்தாங்கன்னா, வெவ்வேறு இம்ப்ளிமெண்ட், நிறைய இம்ப்ளிமெண்ட் இந்த வண்டியில் போட்டு யூஸ் பண்ணலாங்க. அதில் 8 கியர் தான் இருக்கும் ஓல்டு மாடலில். இதில் 12 கியர் இருக்கிறதுனால எல்லா விதமான அப்ளிகேஷன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது முன்னாடி இருந்த மாடலோட இது பெட்டரான மைலேஜ் கிடைக்குங்க. RPM டிராப்பேஜ் ஆகாது. அதுக்காக தான் நண்பா இந்த 12 கியர் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இதில் இது கியர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னு சொல்லி பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், மேலே கியர் கொடுத்துருக்காங்க, அது பக்கத்தால் 5D 8 and 4 கொடுத்துருக்காங்க. அது ஓல்டு மாடலுங்க.
அதான் 8 ஃபார்வேர்டு 4 ரிவர்ஸுங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள் கியரு, அப்புறம் 5D 12x4 கொடுத்துருக்காங்க. அது வந்து இப்போ லேட்டஸ்ட் மாடல் 12 ஃபார்வேர்டு 4 ரிவர்ஸு அது கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் சொல்லி அது வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னென்ன கீழே எந்தெந்த அப்ளிகேஷன் ஓட்டலாம்னு சொல்லி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க நண்பா. பொறுமையாக படித்து பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இதில் சொல்கிறேன் பாருங்கள். பழைய மாடல் இது வந்து A1 லோ பஸ்ட்டில் போட்டு ஓட்டும் போது 3 கிலோமீட்டர் ஸ்பீடு கிடைக்குங்க. அதாவது 3 கிலோமீட்டர் ஸ்பீடுங்கிறது 16.9 3 கிலோமீட்டருங்கிறது 16 RPM நம்ம வச்சு ஓட்டும் போது 3 கிலோமீட்டர் ஸ்பீடு லோ பஸ்ட்டில் கிடைக்குங்க அந்த பழைய மாடல். இந்த லேட்டஸ்ட் இப்போ 12 கியர் ஆப்ஷன் இந்த வண்டி வந்து ஃபர்ஸ்ட் கியர் போட்டு ஓட்டும் போது 2.5 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து கிடைக்குங்க. அதாவது 500 மீட்டர் வந்து ஸ்பீடு வந்து கம்மியாக போகும். அப்படி போகிறதுனால நமக்கு வந்து பெட்டர் மைலேஜ் கிடைக்குங்க, ஃபினிஷிங் கிடைக்குங்க. மெயினாக ஒரு RPM வந்து மினிமமாக தான் அதோட இது கொஞ்சம் கம்மியாக தான் ட்ராப் ஆகுங்க. இது வந்து எந்தெந்த சாயில் யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். ரொட்டாவேட்டர் ஓட்டிருக்காங்க. ஹெவி அண்ட் மீடியம் சாயில் வந்து ஓட்டிக்கலாங்க. அப்புறம் பொட்டேட்டோ பிளான்டர் இந்த மாதிரி வந்து ஓட்டிக்கலாங்க. அடுத்தது இதே வண்டி கீழே பாருங்கள் செகண்ட் கியரில் வந்து 3.5 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து போகுங்க செகண்ட் கியரில். இதுவும் வந்து ரொட்டாவேட்டர் ஓட்டிக்கலாங்க. இது வந்து அதே மாதிரி மீடியம் சாயில் அது ஃபர்ஸ்ட் கியரில் என்ன ஓட்டுமோ அதே இது வந்து இதுலேயும் ஓட்டிக்கலாங்க. அடுத்தது பாருங்க, இதுக்கு முன்னாடி இந்த ஓல்டு மாடல் வந்து செகண்ட் கியர்ல வந்து 4.4 கிலோமீட்டர் ஸ்பீடு போற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த வண்டியில் வந்து பி ஃபர்ஸ்ட் ஏ செகண்டுக்கு அடுத்தது வந்து ஏ தேர்டுக்கு வராதுங்க. அடுத்த ஸ்பீடு வந்து ஏ தேர்டில் வராது, பி பஸ்ல தான் அதுக்கு அடுத்த ஸ்பீடு கிடைக்கும். அதாவது 3.5 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு அடுத்தது 5 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து பி பஸ்ல தான் கிடைக்கும், ஏ தேர்டு கிடைக்காது. நீங்க ஏ தேர்டு போட்டீங்கன்னா ஸ்பீடு அதோட அதிகமாக போகும். ஆர்டரா வரணும்னா இந்த சார்ட்டை வந்து முன்னாடி நீங்க வண்டி புதுசா வாங்குறவங்க இந்த கியர் ரேஷியோ மட்டும் பாருங்க. A1 A2 B1 A3 B2 அப்படிங்கறது முன்னாடி ஃப்ரண்ட்ல ஒட்டிக்காங்க. ஏன்னா அது ஒட்டிட்டீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு இந்த கியர் தான் அடுத்தடுத்த ஸ்பீடு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்க A1 A2 A3 போட்டீங்கன்னா கியர் அந்த ஸ்பீட் ரேஷியோ வந்து கரெக்டா மேட்ச் ஆகாதுங்க. அதுக்காக தான் இப்போ பாருங்க, A2ல வந்து 4.4 கிலோமீட்டர் பழைய வண்டி ஸ்பீடு கிடைக்குங்க. பி பஸ்ல போட்டீங்கன்னா பி ஃபர்ஸ்ட் போட்டீங்கன்னா 5 கிலோமீட்டர் ஸ்பீடு இந்த வண்டி கிடைக்குங்க. இப்போ புது மாடல் இது வந்து என்னென்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம்னா இது ரொட்டாவேட்டர் ஓட்டிக்கலாங்க. அப்புறம் வந்து ஆஃப் கேஜுவல் ஓட்டிக்கலாங்க. அடுத்தது ஏ தேர்டு போட்டு லேட்டஸ்ட் இந்த நியூ மாடல்ல A3 போட்டு ஓட்டிங்கன்னா 6 கிலோமீட்டர் ஸ்பீடு கிடைக்குங்க. இதில் வந்து பாருங்க 5 கலப்பையில இந்த கியர்ல தான் போட்டு ஓடணும், அதாவது ஏ தேர்டு போட்டு ஓட்டணுங்க. அடுத்தது பாருங்க பி செகண்ட்லையும் வந்து நம்ம 5 கலப்பு போட்டு ஓட்டிக்கலாங்க. அடுத்தது சி ஃபர்ஸ்ட்ல தான் நம்ம வந்து 9 கலப்பு ஓட்டுற மாதிரி வருங்க. சி ஃபர்ஸ்ட் அடுத்தது ஏ டாப்ல தான் வந்து 9 கலப்பு போட்டுற மாதிரி வருங்க. மற்றது B3 C2 B4 C3 C4 எல்லாமே வந்து இது வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்றதுங்க. இது பாருங்க வந்து C3 C4 எல்லாமே வந்து அந்த நம்ம ஓல்டு மாடல் இருக்கிற பில வந்து பி தேர்டு பி4ல வர அதே ஸ்பீடு தாங்க இதுலயுமே வரும், மாற்றம் கிடையாது. அந்த 2 கியர் மட்டும் ஒரே மாதிரி வருங்க. இதோட ஹையஸ்ட் ஸ்பீடு வந்து 32.4 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து ஹையஸ்ட் ஸ்பீடு வந்து கிடைக்குங்க. இது டாப் ஸ்பீடு. மினிமம் ஸ்பீடு வந்து ரேட்டட் RPM, அதாவது 16 RPMல நீங்க வச்சு ஓட்டும் போது லோ பஸ்ட் 2.5 கிலோமீட்டர் ஸ்பீடு கிடைக்குங்க. இந்த வண்டியோட மெயின் கான்செப்டே வந்து டீசல் மைலேஜ் நல்லா கிடைக்குங்க, பெட்டர் ஃபினிஷிங் கிடைக்குங்க. எல்லா விதமான அப்ளிகேஷன்ஸ் இந்த வண்டியை வந்து நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்காக தான் வந்து இந்த மாடல் வந்து கொடுத்துருக்காங்க. இனிமே வந்து இந்த புது மாடலில் 50 ஜாண்டியர் 50 HP எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாடலை யூஸ் பண்ணுங்க. பழைய மாடல் வந்து நான் குறை சொல்லலைங்க, அதோட இது கொஞ்சம் அப்டேட்டாக இருக்கும். அதனால வந்து இந்த மாடல் வந்து நான் யூஸ் பண்ண சொல்கிறேங்க. இந்த வீடியோ வந்து முழுசா பார்த்த வரைக்கும் நன்றிங்க. இப்போ அடுத்தது பாருங்க, இதுலயே வந்து அடுத்த ஒரு ஷார்ட் ஒன்று காமிக்கிறேன். அதே மாதிரி இதில் பாருங்க, இதில் என்ன டீட்டெயில்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க டயர் 13.6 28. இது வந்து 45 HPல இது வந்து 13.6 கொடுத்துருக்காங்க போல இருக்குங்க. அடுத்தது வந்து 14.9 28 அப்படிங்கிற மாடல் வந்து அப்படிங்கிற சைஸும் வருதுங்க. அது இல்லாமல் வந்து 16.9 28 இப்படிங்கிற 3 சைஸ் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த கியர் ப்ரோ மாடலில் வந்து 13 சைஸ் யூஸ் பண்ணிக்கலாம், 14 யூஸ் பண்ணிக்கலாம், 16.9 சைஸ் 3 கியருமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 விதமான டயருமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம 13.6 28 அப்படிங்கிற சைஸ் வந்து நம்ம லோ பஸ்ல போட்டு ஓட்டும் போது 2.3 கிலோமீட்டர் ஸ்பீடு தாங்க கிடைக்கும். ஏன்னா அதை விடவே இன்னொரு 200 மீட்டர் கம்மியாக கிடைக்குங்க. அடுத்து 14.9 டயர் போட்டிங்கன்னா 2.5 கிலோமீட்டர் ஸ்பீடு கிடைக்குங்க. அடுத்தது 16.9 டயர் போட்டு ஓட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2.6 கிலோமீட்டர் ஸ்பீடு கிடைக்குங்க. அதனால வந்து இந்த சார்ட்டை வந்து தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க நண்பா.
நம்ம சும்மா ஏதாவது வண்டி வந்து ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முழுசாக அந்த வண்டியை பற்றி இந்த மாதிரி ஸ்பீடு ரேஷியோலாம் வந்து எந்தெந்த கியரில் எவ்வளோ ஸ்பீடு வருது அப்படிங்கிறது வந்து கரெக்டாக தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இப்போ ப்ராப்பராக வண்டி ஓட்டினீங்கன்னா தான் நண்பா கரெக்டான மைலேஜ் எடுக்க முடியுங்க. நம்ம இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இப்போலாம் புதுசாக டெக்னாலஜி டெவலப் ஆகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் டெவலப் ஆகிட்டு தான் நம்ம வண்டி ஓட்டணுங்க. நண்பா இப்போ இது வரைக்கும் நான் வீடியோ வந்து கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக தான் போயிடுச்சிங்க. வந்து நம்ம வீடியோ பிடிச்சிருந்தோன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க நண்பா. ஏதாவது கமெண்ட் இந்த வீடியோவில் வந்து ஏதாவது நிறைகுறைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிக்கணும் நண்பா. இந்த சார்ட்டை வந்து ரெண்டுமே வந்து ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுக்காங்க, உங்களுக்கு யூஸ் படும். இந்த வண்டி எடுக்க போகிறவங்களுக்கு யூஸ் ஆகுங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பா.